ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் சரி கெட்டதும் சரி இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டங்களாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த கஷ்டங்கள் ஏன் வந்துட்டுருக்கு? கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறை ஆற்றல் நம்மக்கிட்ட நிறைந்து இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். அதே மாதிரி ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்துக்களானது ஏற்படும், இல்லை துர்மரணங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது, நேர்மறை ஆற்றல் கிடையாது. அப்படின்னா நமக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் இல்லை அப்படின்றது ஒரு அர்த்தம். ஒரு மனுஷனை சுற்றி சுற்றி எல்லா பிரச்சனைகளும் சூழ்ந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் இல்லைங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கடவுளுடைய அருட்கடாட்சியம் கிடைக்கணும். ஸோ ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் குடியிருக்காது, தெய்வம் வீட்டில் இல்லை இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்முடைய வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி கலந்து தான் இருக்கும். ஏன்னா யாருக்கும் ஒரே மாதிரி கஷ்டங்களாக இருக்கவும் கிடையாது, ஒரே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கவே முடியாது. அதையும் மீறி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ரொம்ப காலமாக இந்த கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை, அவங்களுடைய அருள் கிடைக்கல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சு அவங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அந்த வரிசையில் உங்களுடைய வீட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் தென்படுதா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியறது கிடையாது. இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இன்னொருத்தங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சு பயன்படுத்தட்டும். அவங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற அந்த நல்ல மனசோடு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம என்னென்ன அறிகுறிகளை வச்சு தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறத காட்டக்கூடிய முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று அப்படின்னா, அந்த வீட்டில் அடிக்கடி விபூதி இல்லைன்னா சந்தனம், கற்பூரம் இந்த மாதிரியான வாசங்கள் வீசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொதுவாக ஒரு சில வீடுகளுக்கு போவோம். வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நறுமணம் நமக்கு தெரியும். அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்குது, நேர்மறையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூஜை அறையோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியிலையோ இந்த வாசனம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சந்தன வாசம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். அதே போல தான் பள்ளி பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய மறு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பள்ளி கத்தக்கூடிய சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் பள்ளி அடிக்கடி கத்துறது ஒரு நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நம்ம சகுனம் பார்க்கக்கூடிய விஷயங்களை எதில் பார்க்குறோன்னா பள்ளியை வச்சு தான் பார்ப்போம். ஸோ பள்ளி அப்படின்றது ஒருத்தங்க வீட்டில் அடிக்கடி சத்தம் போட்டுட்ருக்கு. பள்ளி இருந்தது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் தெய்வம் இருக்குது அப்படின்னு இருக்கும். அதுவும் பள்ளி சத்தம் போடுது அப்படிங்கும் பொழுது இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருட்பார்வை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஒரு சில வீட்டுக்குள்ளே போனோம் பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் நம்ம என்னதான் பிரச்சனைகளோட சண்டைகளோட மனசில் வருத்தங்களோட போனாலுமே அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே எந்த காரணமும் இல்லாமல் நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும்.
அது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா வந்து இருப்பாங்க. இதெல்லாமே கூட அந்த வீட்ல நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைய பார்த்த உடனே எல்லா கஷ்டங்களையும் நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை அந்த வீட்ல விளையாடும் பொழுது, பேசும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, கட்டாயமா அந்த வீட்ல வந்து தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தங்க. இது மாரி ஒருத்தங்களுடைய வீட்ல நம்ம போகுறதும், ஒருத்தங்க கூட பேசுறதுமே கூட நேர்மறை எண்ணங்கள வந்து நமக்கு அதிகமா வந்து ஊக்குவிக்கும். ஸோ, அதனால தான் நம்ம கூட பழகக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க கிட்ட கூட நல்ல விஷயங்கள பேசணும், நல்ல கருத்துக்கள கேட்கணும். அந்த மாரி சொல்றது. ஸோ, அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பொழுது, நமக்கும் நல்லது நடக்கும். குழந்தைங்களுடைய நடத்தை இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சு கூட அந்த வீட்ல வந்து தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் இருக்கா, இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது குழந்தைகள் வந்து காரணமே இல்லாம வந்து சிரிப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடுவாங்க. அவங்கள தன்ன மறந்து வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் ஒரு வீட்ல நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்லயும் தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும் பொழுது குழந்தைகளுடைய சிரிப்பு, அவங்களுடைய சந்தோஷத்துல அந்த இறைவன நம்ம கண்டிப்பா வந்து பார்க்க முடியும். அப்படி உங்க வீட்ல இந்த மாரி எதுவும் விஷயங்கள நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாரி தாங்க நம்ம வீட்ல விளக்கேற்றுறது. பொதுவாவே வீட்ல விளக்கேத்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, விளக்கை ஏற்றுவதற்கான சூழ்நிலைகளே வந்து ஏற்படாது. அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லாம இருக்கும். வீட்ல எப்போதுமே வந்து அ வீட்ல விளக்கு ஏத்துறது தினந்தோறும் விளக்கேற்றுறது ஒரு நல்ல பழக்கம். தினமுமே வந்து காலையிலயும் சரி, இல்ல மாலை நேரத்தில 6 மணிக்கு மேலேயும் வீட்ல நம்ம விளக்கு ஏத்துறது அவ்வளவு நல்லது. அப்பதான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வெளிய போகும். நேர்மறை ஆற்றல் வந்து நிறைந்திருக்கும். ஸோ, நீங்க வீட்ல அப்படி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. நீங்க தீபம் ஏத்துறப்போ அந்த ஜோதி நேரா எரியணும், அமைதியா இருக்கணும், ரொம்ப நேரம் நீண்ட நேரம் எரியணும். அதாவது எந்த விதமான தூண்டுதலும் இன்றி நமக்கு எரியணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அங்க தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதேபோல பொருட்கள். வீட்ல எறும்புகள் பார்த்தீங்கன்னா, வரிசையா வராங்க அப்படின்னா, குறிப்பா எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்மறை ஆற்றலுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. எறும்பு கன்னா பின்னான்னு இல்லாம, நல்ல லைனா, நேரா, அமைதியா போறாங்க வீட்ல எங்கேயும் அப்படின்னா, கண்டிப்பா அங்கேயும் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வீட்ட நீங்க சுத்தமா வச்சிருக்கிறது, பொருட்கள் சிதறாம வச்சிருக்கிறது, இது எல்லாமே தெய்வ சக்திய வந்து ஈர்க்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள். அதேபோல தெய்வத்தினுடைய சக்திய நீங்க அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய வீடு வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பூஜை அறை எங்க வச்சிருக்கீங்க? பொதுவாவே வீட்டினுடைய பூஜை அறை வடகிழக்கு மூலையில இருக்கணும். அப்படி உங்க வீட்டு பூஜை அறை வடகிழக்கு மூலையில இருக்கா அப்படின்றத பாருங்க. அதே மாரி விளக்கேத்துறது ரொம்ப நல்ல பழக்கம். காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி 2 வேளையுமே நீங்க விளக்கேத்துங்க. அது வந்து உங்களுடைய வீட்டுக்கு நல்ல ஒரு தெய்வ அருள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய வீட்ல தெய்வத்தினுடைய அருட்கடாட்சியம் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, வீட்ல குலதெய்வம் இருக்கிறது இன்னும் விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். வாழையடி வாழையாக நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் குலதெய்வம். இப்படிப்பட்ட குலதெய்வம் நம்முடைய வீட்ல நம்மோடு இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். ஒவ்வொருத்தருமே உங்களுடைய குலதெய்வத்த மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு, இதில இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க. குலதெய்வம் உங்க வீட்ல இருக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்ல குலதெய்வம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்ல எப்பேர்ப்பட்ட கஷ்டம் வந்தாலும், அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு சண்டைகள் வரலாம், எவ்வளவு கடன் பிரச்சனைகள் வரலாம், ஏன் உயிர் போறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலுமே கூட, அந்த தெய்வம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள வந்து காப்பாத்தும். குலதெய்வம் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியுங்க. ஆன்மீக ரீதியா இந்த விஷயங்கள நோட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நமக்கு விருப்பமான கடவுள்கள் நெறைய இருக்கலாம். இருந்தாலுமே கூட நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னா, அது உங்களுடைய குலதெய்வம் தாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயி வழிபாடுகள் செய்யணும். ஒரு வீட்ல தெய்வம் இருக்கா, தெய்வ சக்தி இருக்கா, இல்லையா அப்படின்றத எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா இந்த விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் தெய்வத்தினுடைய சக்தி இருக்கா, இல்லையான்னு. மேலும் நெறைய விஷயங்கள தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.